சூரத்துல் கஃப்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம் லாஸ்ட் 2 வீக்ஸ். அது எந்த நோக்கத்துக்காக இறக்கப்பட்டது அல்லது மக்கா காலத்தோட தொடர்புபடுத்தி ஏன் அந்த சூறா முக்கியமாக அந்த நேரத்தில் இறக்கப்பட்டதுன்றதை பற்றியெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். இன்ஷால்லா நேரடியாக இப்போ இன்றைலேருந்து அதில் வசனங்கள் என்னென்ன கருத்துக்கள் அல்லது எந்த படிப்பினைகள் எங்களுக்கு தருது இந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இதில் நாங்களுக்கு அதை டெப்த்தாக சொல்லுக்கு சொல் படிச்சுட்டு போகிறதுல அப்படி ஒரு நோக்கம் ஒன்று இல்லை. குறிப்பாக இந்த வசனங்களுக்கு இடையில் என்ன தொடர்பு வருது, அந்த வசனங்கள் ஒரு கிளஸ்டராக எடுத்து ஒரு 5 வசனங்கள் எடுத்தோம்னா அந்த 5 வசனத்திலேருந்து என்ன நோக்கத்துக்காக இந்த எங்களோட வாழ்க்கைக்கு என்னென்ன படிப்பினைகள் இது தாரதுக்காக இந்த சூறா இறக்கப்பட்டுள்ளது, அதிலிருந்து எங்களால் என்ன படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு போவோம். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட் 5 வசனம் எடுத்துக்கணும். முதல்ல உண்மையிலே ஃபஸ்ட் 8 வசனம் தான் அதில் ஒரு தனி பகுதியாக நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எடுக்கணும். ஏன்னா 9ஆம் வசனத்திலிருந்து அஸ்ஸாபுல் கஹ்ஃபை பற்றி அல்லாஹ் தாலா 9ஆம் வசனத்திலேருந்து பேசிக்கொண்டு போகிறாங்க. அப்படி பார்த்தோம்னா ஒரு 8 வசனம் வரையும் தான் ஒரு அறிமுகத்தை அந்த சூறாவுக்கான ஒரு அறிமுகத்தை அல்லாஹ் தாலா அந்த வசனங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஆரம்ப வசனங்கள் எடுத்து பார்த்தோம்னா முதலாவது 5 வசனங்களும் அந்த 8 வசனத்திலே முதலாவது 5 வசனம் ஒரு பகுதியை பேசுது, அடுத்த 3 வசனம் இன்னொரு பகுதியை பேசுகிற மாதிரி தான் அதில் அமைஞ்சிருக்குது. அதில் முதலாவது வசனத்தை முதல் 5 வசனத்தில் உள்ள முக்கியமான பகுதியில் நாங்கள் பார்த்தோம்னா அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜி அல்லஹு இவஜா, அது ஒரு வசனம். அடுத்து வருது கையமன் லியுன்சிர பஅஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு வயுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத் அன்னஹும் அஜ்ரன் ஹசனா என்று வரும். அடுத்து மாகிசீன ஃபீஹி அபதா, திரும்ப 4ஆம் வசனம் லியுன்சிரல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா, அந்த அமைப்பில் தான் போகுது. முதலாவது வசனத்தில் சுருக்கமான கருத்து என்னென்னா அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை இறக்கி வச்சான், அதெல்லாம் அதில் சமரி அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கினான். அல்ஹம்துலில்லாஹி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். 2ஆம் வசனம் வருது அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது சொல்லி போட்டு அது ஏன் இறக்கப்பட்டதுன்றதுல 2 விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்கிறாங்க. அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் ஒரு அசாப் பஅஸன் ஷதீதான்னு வருது, அதாவது அசாப் தான். பஅஸுன் ஷதீதுன்னு சொன்னால் அசாப்னு அர்த்தம். குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒன்று நல்லடியார்களுக்கு சொர்க்கம் இருக்குது என்ற பகுதியை அந்த அந்த நன்மாராயணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு நல்ல விஷயம் பாசிட்டிவாக சொல்கிறான். அதே போல் மோசமாக நடக்கிற ஆட்களுக்கு கடுமையான ஒரு தண்டனை இருக்குது. இது ரெண்டையும் அறிவிக்கிறது தான் குர்ஆன் இறக்கப்பட்டதுன்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்கிறாங்க. சொல்லி போட்டு 3ஆம் வசனம் இந்த 2ஆம் வசனத்தில் உள்ள ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுது, மாகிசீன ஃபீஹி அபதா. ஏன்னா முஸ்லிம்கள் அல்லது நன்மாரான கூறப்பட்ட ஆட்கள் மறுமையில் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். நேரத்தில் வருகிற 2, ஒன்று நன்மாரான கூறுறதும் அடுத்தது வேதனையை பற்றி சொல்கிறதும். அதில் நன்மாரான கூறப்பட்ட ஆட்களுக்கு நிரந்தரமாக பாவஞ்செய்கிற எல்லாருக்கும் வரும். இதுலையா இதில் முஸ்லீம்னு சொல்லலை, ரெண்டும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. முஸ்லீம்களுக்கு கன்ஃபார்மாக சொர்க்கம் கிடைக்கும், நிரந்தரமாக கிடைக்கும் என்று வருது. அதுலேயும் பிழைகள் செய்திருந்தால் தண்டனை வரும், அது கொஞ்சம் பாவம் பின்னுக்கு வரும். அப்படி அந்த வேர்டை பார்க்கல எங்களுக்கு விளங்கும். அவங்க நிரந்தரமாக இருப்பார்கள்னு வருது. அப்போ அடுத்த வசனம் வருது, அதுக்கு பிறகு நிரந்தரமாக இருப்பான்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்கும். லியூன்சிரல்லதீன, இப்போ குர்ஆன் இறக்கப்பட்ட காரணம் ஏற்கனவே 2 சொல்லப்படுது தானே. ஒன்று நன்மாராயணம் சொல்லப்படுது, அதே போல் வேதனை பற்றி சொல்லப்படுது. இந்த வசனத்தில் வருது ஒரு ஸ்பெசிஃபிக்காக வருது என்னன்னு சொன்னால் அல்லாஹு தாலாவுக்கு மகனொன்று இருக்கிற என்று சொல்லப்பட்ட ஆட்களை அந்த இடத்துல அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான். டிரெக்டாக அந்த இடத்துல எச்சரிக்கப்படுது. என்னன்னா அதோட அந்த கொஹியர தொடர்பை நாங்கள் பார்ப்போம் எப்படின்றத. அப்போ விளங்கும் ஏன் அந்த இடத்துல அல்லாஹ் தாலா கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துக்கு எடுக்கிறாங்க. அப்போ அந்த வேர்டில் உள்ள பாரதூரம் என்ன, மகன் ஒன்று இருக்கிறான் என்ற விஷயத்தில்
என்ன ரீசனுக்காக அது அந்த இடத்துக்கு அல்லாஹ்தாலா ஞாபகப்படுத்துறான்றது. இது மக்கா காலத்துல தானே. மக்கா காலத்துல இறக்கப்படும் போது பெரிய ஒரு சயின்டிஃபிக்கா அந்த இடத்துல இறக்க வேண்டிய ஒரு தேவை வந்து அந்த இடத்துல இல்லை. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி. சிச்சுவேஷன் எப்படின்னா சயின்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. அந்த இடத்துல இறக்கப்படுற பிரதான காரணம் துன்பத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும். அதுதான் ஆக முக்கியமான ஒரு ஹோப் பண்ண கொடுக்கணும் அவங்களுக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற சஹாபாக்களுக்கு அட் த பிகினிங் ஒரு ஃபவுண்டேஷன் லேயிங் ஒரு ஒரு ப்ரொசஸில் இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஹோப் பண்ண கொடுக்கணும். அவங்களை ஸ்டடியாக வச்சு கொள்ளணும், அவங்களை ஸ்ட்ராங்காக வச்சு கொள்ளணும். அவங்க தான் இந்த மார்க்கத்தை அப்படியே மறுமை வரையும் கொண்டு போகக்கூடிய ஒரு பெரும் பரம்பரை ஒன்று உருவாக்குறதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. அப்போ அந்த இடத்துல இவங்களை வச்சு கொள்றதுக்கு தான் இது மாதிரியான வசனங்கள் அல்லாஹ்தாலா ஏன் சொல்லியிருக்கிறான்னு தான் நாங்கள் இதில் படிக்கணும். தஃப்சீரில் படிக்கிறதுல நோக்கமாக தான். அப்போ இதில் பாருங்கள், முதலாவது வசனத்திலே அந்த வசனத்தை நீங்கள் ஃபோனில் எடுத்துக்கொண்டா லேஸ் ஆகிக்கும் உங்களுக்கு. அந்த வசனத்துங்களை 3 கேளும் சரியானுச்சுன்னா. மௌலா பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸலல் கிதாப். இது ஒரு அரபு படி பார்த்தா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸலல் கிதாப், அல்லாஹு தாலா வேதத்தை இறக்கினான், இந்த வேதத்தை அனுப்பிவிட்டான், அவனுக்கு எல்லா புகழும் வருது. அடுத்த வருது யாருக்கு? அலா அப்திஹி. இது நடுவொரு பகுதி வருது, தனது அடியானுக்கு அல்லாஹு தாலா இறக்கி விட்டான். 3வது வலம் யஜி அல்லஹு இவஜா. அப்போ இந்த லா இவஜின்ற சொல் தன்னை இந்த வார இந்த இவஜின்னு சொல், இந்த 3 உடைச்சி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வசனத்தை உண்மையிலே அல்லாஹு தாலாவுக்கு தேவைன்னு சொன்னக்கு இந்த 2 பகுதியை விட்டு போட்டு சொல்லியிருந்தாலும் அதே கருத்து தான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸலல் கிதாப் அரபு படி பார்த்தா அல் குர்ஆனை அல்லது வேதத்தை இறக்கிய அல்லாஹு தாலாவுக்கு புகழ் அனைத்தும். வசனம் கம்ப்ளீட். அதுக்கு மேலதிகமாக வருது என்னன்னா, மேலதிக விளக்கம் தான் வருது யாருக்கு இறக்கின, அலா அப்திஹி. 2வது வருது வலம் யஜி அல்லஹு இவஜா, அந்த வேதம் எப்படிப்பட்டது. அப்போ அதில் ஒன்று தான் இவஜின்னு சொல் வரும். அடுத்த சொல் வரும் கையிமன். அடுத்த வசனத்தில் ஆரம்பம் வருது இவஜன் கையிமன். அதாவது அரபு மொழிப்படி ஒரு வசனத்துக்கு ஒரு கேரக்டர் ஒன்று நாங்கள் எட் பண்ணும்போது அது ஒரே ஷேப்லாம் வரும். இவஜன், கையிமன், இன்னொன்று சேர்த்துனா கபீரன் அல்லது சகீரன், அப்படி சேர்த்துக்கொண்டே போகலாம் அரபு மொழிப்படி. அப்போ 2 ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் அல்லாஹ் தாலா இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ இந்த வசனத்துக்குள்ளேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த சூழல்லையும் உள்ள விஷயத்தை நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, முதலாவது வருது அல்லாஹு தாலா தான் இந்த வேதத்தை இறக்கினான். அப்போ அது ஸ்டார்ட்டுக்கே வருது தானே. ஸ்டார்ட்டுக்கே வஹி இறங்கினதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் இந்த வஹியை 3 வருஷத்துக்கு பிறகு பகிரங்கப்படுத்தினதுக்கு பிறகு தெளிவாக சொல்லப்பட்டது என்ன, இவர் ஒன்று பைத்தியகாரன் அல்லது சூனியக்காரன் அல்லது பொய் சொல்கிறார், இப்படியான சொற்கள் தானே வந்துச்சு. அப்போ அது எல்லாத்தையும் முதலாவது அல்லாஹு தாலா இல்லை உடைக்கிறான். இல்லை, இந்த வேதம் அல்லாஹு தாலாவால் இறக்கப்பட்டது, இவர் பொய் சொல்லவும் இல்லை, அல்லது இவர் சூனியம் செஞ்சு இதை பேசவும் இல்லை, அல்லது இவருக்கு பைத்தியம் பிடிச்சி இவர் பேசவும் இல்லை, அல்லது இவர் ஒரு சைக்கோவாக இருந்து பேசவும் இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் அவரை எதிர்த்தவர்கள் எல்லாரும் டார்கெட் பண்ண அப்படித்தானே, ஒன்று இவர் ஏதாவது அந்தஸ்து எடுக்கிறதுக்காக இதை பேசுகிறாரா, போய் அவங்களோட நெகோசியேஷன் அப்படித்தானே வந்துச்சு. உங்களுக்கு பவர் தேவையா, நாங்கள் பவரை தாரோம், அல்லது பெண்கள் தேவையா, பெண்களை தாரோம், சொத்துக்கள் தேவையா, சொத்துக்களை தாரோம். இதுக்காகவா இவர் இந்த குர்ஆனை இறக்கினு சொல்றாரா? இல்லை, இது அல்லாஹு தாலாவால் இறக்கப்பட்டது. திரும்ப ரீகன்ஃபார்ம் ஆகுது. அடுத்தது அவருக்கு பைத்தியம் ஒன்று இருக்குதா, அல்லது பொய் சொல்றாரா, சூனியம் செய்யறாரா, வைத்தியம் செய்யணும்னு போய் நெகோசியேட் பண்ணினாங்க. இது எதுவும் இல்லை, இது நேரடியாக அல்லாஹு தாலாவா இறக்கப்பட்டது சொல்லி போட்டு அல்லாஹு தாலா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த அந்த இடத்துல உணர்த்தான். அலா அப்திஹி, இந்த குர்ஆன அல்லாஹு தாலா நபிக்கு இறக்கினாலும் நபியோட பொசிஷன் அப்து தான். குர்ஆன் தான் நபிக்கு இறங்குதுனாலும் நபியோட பொசிஷன் அல்லாட முன்னுக்கு யாரு? அவர் அல்லாட அடியான் தான். இந்த இடத்துல இவர் குர்ஆன் இறங்கின இடத்துக்காக இவர் இந்த பொசிஷன்ல இருந்து போக மாட்டார். என்னண்டா
அதுக்கு முன்னுக்கு அவங்களோட சிந்தனையில் இருந்தது என்ன? இப்போ அதுக்கு பின்னுக்கு தான் வார அந்த இந்த கிறிஸ்டியன் இதை பற்றி சொல்லப்படுறதுலேயும் வார என்ன, இப்படி ஒரு நபி வந்தால் அவர் அல்லாட மகனாக இருக்கணும், அல்லது அல்லாட ஃபேமிலியாக இருக்கணும், அல்லது ஒரு ஸ்பெஷல், அதாவது எங்களை விட உயர்ந்தவாறு குறைஞ்சது ரெண்டுக்கு நடுவே சரி இருக்கணும். அல்லா கடவுளோட அந்தஸ்துக்கு போகாட்டி பரவாயில்ல, அல்லது எங்கட அந்தஸ்தும் இல்லை, நடுவே சரி இருப்பார். அப்போ அதால தான் அவர் என்ன நடந்துச்சு, மரணிச்சா இருக்கலை, அவங்களோட சமூகத்துலேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து அல்லது ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து மரணித்தா உடனே அவரை கொஞ்சம் மேலாக்கி அவரூடாக அவருக்கு ஒரு சிலையை வச்சு அவரூடாக அல்லா தாலா அடையலாம்னு சொல்லி போட்டு அவரை கடவுளோட அந்தஸ்துக்கு எடுக்கிறாங்க. அப்போ இந்த கன்செப்ட் அங்கே இருந்துச்சு தானே. அப்போ அந்த கன்செப்டையும் அல்லாஹு தாலா இந்த ஒரு சொல்லால் உடைக்கிறான். நாங்கள் வேதத்தை இறக்கிறோம், இந்த வேதம் மிக ஸ்பெஷலானது, மிகவும் பலம் வாய்ந்தது, இந்த முழு மனித சமூகத்துக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடியது, இந்த முழு மனித சமூகத்துக்கும் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியது, எல்லா பவரும் இதை குர்ஆனுக்கு இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை இறக்கினவர் அப்து, அவருடைய பொசிஷன் அவர் அப்துவா தான் இருக்கணும், அவர் அடியானா தான் இருக்கணும். அதுலேருந்து என்ன சொல்ல வருதுன்னா, எந்த பவர்ஃபுல் மேனாக இருந்தாலும், எந்த ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் உலகத்தில் அது அபு ஜஹலா இருக்கலாம், அல்லது ஹாலித் பின் வலிதா இருக்கலாம், உமர் அலியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உலகத்தில் அவங்களுக்குரிய ஸ்கில்ல அவங்க ஒன் டாப்பில் ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அவர் யாராக இருந்தாலும் அல்லாவோட அடியாண்ட அந்த ஸ்டெப்ல இருந்து அந்த பொசிஷன்லேருந்து அவங்களுக்கு மாற இயலாது. அவரும் அப்தன், அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு விசேட அடுத்த ஆட்கள் ஒப்பிடக்கொள்ள விசேட மனிதராக நடுவு இருக்கலாம். ஆனால் அதுக்காக வேண்டி அல்லாவுடைய அடியான இடத்துலேருந்து அவர் போகல. அதாவது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை அவர் செஞ்சுதானே ஆகணும், அவர் யாராக இருந்தாலும். அப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் சூறால பின்னுக்கு வருது. துல்கர்னைனை பற்றி வருது தானே. துல்கர்னைனை பற்றி வரும்போது துல்கர்னைனை சொல்றார், முழு உலகத்தையும் அவர் தனது கீழே கொண்டு வந்துட்டு துல்கர்னைன் என்ன சொல்றார், இது அவ்வளோ அல்லா தந்ததுதான், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மன்னனாக இருந்தாலும், அவ்வளோ செல்வம் இருந்தாலும், செல்வம் மட்டுமில்லை, ஸ்கில் வேறு, சயின்டிஃபிக்கலி அந்த காலத்தில் அவர் அதை அப்ளை பண்ணின ஒரு ஒரு முற்போக்கான ஒரு மனிதர், ஒரு பாரம்பரிய கஸ்டமரி கிங் இல்லை. சென்ட்ரல் ஏசியா இல்லையா, ஆனால் முழு உலகமும் அவரோட கண்ட்ரோலுக்குள்ள இருந்தது, அப்படிதான் கூறுவானது. அப்படியாக இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றார், இது அவ்வளவும் எனக்கு அல்லாட்டேருந்து கிடைச்சிது. எனவே அந்த நம்பிக்கையை விட்டு அவருக்கு அந்த இடத்துல அவரால் போக இயலாது. அப்போ இதே கான்செப்டை அடுத்த பக்கத்தில் சொன்ன ஒரு ஆள் தான் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் மிக கஷ்டப்பட்டு இது திடீர்னு பணக்காரன் ஆகின போகிற அவன் சொல்ல, இதெல்லாம் எனக்கு நான் அந்த மாதிரி சொல்கிறேன், நான் தான் அல்லாதான் இந்த மாதிரி அப்படி ஒரு வேர்டை பயன்படுத்துகிறேன். அப்போ அதுக்கு அதை அல்லாஹாலா ஒரு தண்டனை கொடுத்து இல்லாமலாகி காட்டுறான். அப்போ இந்த கான்செப்டை வச்சு என்ன தெரியுமா, அல்லாஹாலா அந்த இடத்துல அந்த மக்காவில் இருந்த முஸ்லிம்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, இந்த இடத்துல அபு ஜஹலா இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாரும் இறுதியில் அல்லாவோட அடியாண்டு அந்த பொசிஷனை தாண்டி பியாண்ட் அதுக்கு அங்கால போக இயலாது. அதுக்குரிய கடமையை அவங்க செஞ்சால் அந்த இடத்துல சமனாக இருப்பார்கள், அவங்க கடமையை செய்யாட்டி அவர்கள் கீழே இருப்பார்கள், செய்கிற ஆட்கள் மேலே இருப்பார்கள். எனவே நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் பிலாலாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், அல்லது சுமையா, அல்லது யாசிர் இப்படி அடிமையாக இருக்கலாம், அல்லது வெளியிலிருந்து வந்து ஒரு சுஹைப் ரூமியாக இருக்கலாம், அல்லது சல்மான் அல் ஃபாரிசியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாரும் அடிமை இந்த இடத்துல எல்லாரும் சமனாக தான் இருக்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு சித்திரவதை செய்யப்பட்டாலும் அல்லாவுடைய இடத்துல நீங்கள் எல்லாம் சமனாகத்தான் இருக்க போகிறீங்க. எனவே அது நபியாக இருந்தாலும் அந்த இடத்துல அலா அப்திஹின் அந்த கான்செப்டை வச்சு விளங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் எல்லோரும் சமம், அந்த அல்லாவுக்கு கட்டுப்படுற விஷயத்தில் எல்லோரும் சமம். அந்த இடத்துல யார் மீறுறோமோ அவங்களும் அந்த தண்டனை பெறுவார்கள், யார் கட்டுப்படுறாங்களோ அடுத்த வசனத்தை சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிரந்தரமான வாழ்வு மறுமையில் கிடைக்கும். அப்போ இந்த விஷயத்த அல்லாஹ்தாலா அந்த இந்த 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 சொற்களை கொண்டு வாரத்தில் நோக்கம் இது மாதிரியான கருத்துக்களை கொடுக்குறது. அப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி இருப்பார்கள்.
சஹாபாக்களுக்கு வழங்கப்படுத்தியிருப்பார். அந்த கருத்துக்கள் அப்படி அவர்களுக்கு பரவப்பட்டிருக்கும். அப்போ இதை சொன்னதுக்கு பிறகு இது சும்மா பொதுவாக இறக்கி வச்சிடும் குர்ஆனை. அந்த குர்ஆன் 2 ஸ்பெஷல் பண்பு இருக்குது. அதான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஒன்று லா இவஜ். இவஜ்ன்ற சொன்னால் உண்மையிலே பெண்ட். இவஜ்ன்னு சொன்னால் சும்மா வளைவுன்னு சொல்லுவோம், பெண்ட். இப்போ லா இவஜ்ன்னு சொன்னால் இந்த குர்ஆனில் வந்து இந்த பெண்ட் இல்லை, அதாவது பிழை இல்லை. குர்ஆன் சரியாகத்தான் இருக்கும். அப்போ தமிழில் அல்லது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷனில் இந்த ரெண்டையும் ஒரு வேர்டாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கும். இப்போ தமிழில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் போட்டிக்கும் பார்த்த வேலை உங்களோட தர்ஜுமா இருக்குது தானே, கோணல் அற்ற என்று போட்டிக்குவாங்க. கோணல் அற்ற சீரான என்று போட்டிக்கும். ரெண்டும் ஒன்று தானே. கோணல் அற்றனா வளைவு இல்லாத, பெண்ட் இல்லை, சீர்னு சொன்ன ஸ்ட்ரெயிட். அப்படியே ஓட்டி டாக்டர் டிரான்ஸ்லேஷன் பாருங்க. நீங்கள் அரபை பார்க்க ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் கோணல் அற்ற ஓடிது. அப்படித்தான் போட்டி. கோணல்னா வளைவு. ரெண்டாவது வசனம் எப்படி தொடங்கும்? சீரானதுல. உண்மையில இது என்னடா, குர்ஆன் வந்து குர்ஆனில் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அல்லது பிழையோ இது எல்லாத்தையும் எங்களுக்கு எடுக்கலாம். பொய், பிழை, அதாவது லாங்குவேஜ் வைஸாக இருக்கலாம், அல்லது பயன்படுத்துகிற வேர்டுகளாக இருக்கலாம், அல்லது சயின்ஸோடு உள்ள விஷயமா இருக்கலாம், அல்லது லைஃபோடு உள்ள விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி அதில் வளைஞ்சி நெளிஞ்சி அப்படி ஒன்றும் இல்லை. அது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, சரியாக தானே இருக்கும். அதில் பிழை இல்லை. உதாரணமாக பயன்படுத்துகிற வேர்டுகளை பாருங்களேன். நாங்கள் அந்த ஓதினம் சூரத்து நபாவில் வரும் அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா என்ற வார்த்தை வல்ஜிபால அவுத்தாதான்னு வரும். மலைகளை நாங்கள் இந்த அவுத்தாதுன்னு சொல்ல பயன்படுத்திடுவோம். அல்லாஹ் தஆலா அவுத்தாதுன்னு சொன்னா அந்த டென்ட்டுக்கு நாங்கள் அடிப்போமே, அதுக்கு என்ன சொல்றது, டென்ட்டோட இழுத்து கட்டுறதுக்கு கம்புகள் அடிப்போம் தானே. அது என்னன்னா அந்த கம்பு தான் அந்த டென்ட்டை பேலன்ஸ் பண்ணுது. இப்போ ஜியோகிராஃபிலி மலையை வந்து அல்லாஹ் தஆலா அப்படித்தான் வச்சுக்கிறான். மலையில மேல் பகுதி அப்படி விளங்கினாலும் மலையை அந்த கம்பை அடிச்சுக்கிற மாதிரி நிலத்தை கீழே ஜாயின் பண்ணி தான் அல்லாஹ் தஆலா மலைகளை ஏற்படுத்திடுறான். என்னன்னு சொன்னால் அந்த பூமியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த வேர்டுகள் இதுதானே, அந்த ஒவ்வொரு வேர்டையும் எடுத்து பார்த்தா அதை விளங்குறதுக்கு லேசாக இருக்குது. சரியாக சயின்ஸோட ஜியோகிராஃபி அதோட தொடர்படுத்தி பார்க்கும்போது, பிறகு வார ஆராய்ச்சிகளை பார்க்கும்போது விளங்குது. அது அந்த அந்த அளவு சரியாக இருக்கும், அந்த வேர்டுகளுக்கு வர தொடர்புகள் எல்லாம். அப்போ இதில் இந்த பிழை பிடிக்கிறதுக்கோ அல்லது அதில் ஏதாவது குறைகான்றதுக்கோ ட்ரை பண்ணினவர் எல்லாரும் வந்து எண்டடா கைடன்ஸ் இல்லாமல் போய்த்து நின்று குர்ஆனில் ஏதாவது பிழை ஒண்டிக்கிறேன் கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணின எல்லாரும் குர்ஆனில் மறுபக்கத்தான் போய் நின்று என்னென்னா பிழையோடு பிடிக்கலாது. அதில் சிலது எங்களுக்கு விளங்காமிக்கிறதுக்காக பிழைன்னு சொல்லவும் இல்லாது. எங்களுக்கு இப்போ அது விளங்காது. இப்போ சில விஷயங்கள் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அன்றைக்கு விளங்கிக்காது. அது காலப்போக்கில் அதோட உண்மைகள் எல்லாம் வரும். என்ன சூரத்துல் ஆதியாத்லேயே வாரு இந்த மலைகள்லாம் கல்லஹினில் மன்ஃபூஷின்னு வருமே, மலையெல்லாம் பறக்குறண்டு. அது என்னண்டா உண்மையிலே மறுமை நாள் வந்தால், மறுமை நாள் வரும்போது இந்த இந்த ஈர்ப்பு சக்தி கிராவிட்டி அந்த அந்த பவர் அப்படி இல்லை போயிடும். போனது பிறகு நீ எல்லாம் உடுபட்டிருந்தானே. அது அது பிறகு விளங்கப்படுத்தப்படும் போது தான் அந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயமாக பார்க்கும்போது அது மொரிஸ் புகைல்ட புக்கை வாசி பார்த்தா விளங்கும் எவ்வளோ உண்மை, எவ்வளோ உதாரணங்கள் அவர் போட்டிறாரு. அந்த அதில் ஒரு வசனம் வருமே சூரத்தில் அண்ணாமில் காஃபிர்களை பற்றி சொல்லும்போது இஸ்லாத்தை ஏற்காத ஆட்கள் வந்து அன்னமா எஸ் அது ஃபிஸ்ஸமா என்று வரும். இஸ்லாத்தை ஏற்காத ஆட்கள் வந்து இந்த வானத்தில் மேலே மேலே போகிற ஆட்கள் மாதிரி தடுமாறுவாங்க. ஒன்று என்னென்னா நாங்கள் மேலே போக போக அதாவது ஏரில் நாங்கள் மேலே போகும்போது
எங்களுக்கு இங்கே எடுக்கிற மாதிரி இல்லை, மூச்சு எடுக்கிற கஷ்டம் மேலே போகும்போது. அது சில பறவைகளை குறிப்பிட்ட உயரத்துக்கு பறக்கிறல தானே. அப்போ என்னென்னா அது மேலே போனால் மூச்சு எடுக்கிற கஷ்டம். அந்த வசனத்தை அப்படித்தான் சொல்லிட்டு வரும். அதுக்கு போட்ட உதாரணம் எப்படி, கண்ணமா எஸ் அது பிஸ்ஸமா, வானத்தில் ஏறுறவர் மாதிரி இவர் தடுமாறுவார். என்னன்னா அந்த அதை சரியா விளங்கலும் அந்த அப்படியான கஷ்டத்துக்கு இவர் உள்ளாகிறார், தடுமாறுறார். இவருக்கு ஒன்றும் செஞ்சுக்கலாம் போகுது. அந்த ஸ்டெப்பு போகும்போது வழிகட்டவர் அப்படியான ஒரு நிலைமை போவார்ன்றதுக்கு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்படி என்னன்னா அது மாதிரி குர்ஆன்ல இப்படி உதாரணங்கள் ஆயிரக்கணக்கில் சொல்லிக்கொண்டு போகலாம். குர்ஆன்ல எந்த பிழையும் இல்லை. அப்போ இதை குர்ஆன் பல இடங்கள்ல தெளிவுபடுத்தி, உதாரணமாக சூரத்து நிசால வரும், வலவுக்கான மின் இந்தி கைரில்லா, இந்த குர்ஆன் அல்லாஹ் இல்லாத ஒருத்தர் வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கசீரா, சத்தியமா அதுல பல முரண்பாடுகளை கண்டிப்பீங்க. விலங்குதானே ஃபிக்கு பிரச்சனை ஒன்றுக்கு தீர்ப்பு கொடுக்க சில 10 பேர்கிட்ட கேட்டால் 10 பத்துவா வரும். 10 பேர்கிட்ட கேட்டால் 10 மாதிரி வரும் ஒரு கான்செப்ட். உதாரணமாக பைபிள் எடுங்களே. இப்போ இன்றைக்கு பைபிள் ஆயிரக்கணக்கில் இருக்குது தானே. அதில் பைபிளோட வேர்ஷன் ஆயிரக்கணக்கில் இருக்குது தானே. அதில் கொஞ்சம் ஃபேமஸான வேர்ஷன் தான் 4, இந்த லூக், மேத்யூ, அது மாதிரி உள்ளத. இது அந்த 4 உள்ளுக்களை மொரிஸ் புகேல்ட புக்கில் அது தெளிவாக இருக்குது. அந்த 4 வேர்ஷன்லையும் கூட ஒன்று கொண்டு கன்ஃப்ளிக்டான பல விஷயம் இருக்குது. பைபிள் கைக்கு கிடைக்கல ஒரிஜின். அப்போ கிடைச்ச இதுகளை கொண்டு ஒவ்வொருத்தரும் அவருக்கு கிடைச்ச வேர்ஷன் எல்லாம் தொகுத்து எடுத்தாரு. எடுத்ததுல வந்ததுன்னு ஒவ்வொரு வேர்ஷன் வருது. அந்த ஒவ்வொரு வேர்ஷனுக்கு இடையிலையும் என்னன்னா மனுஷன், எங்களுக்கு இடையில அப்படித்தான் மனுஷன் அப்படித்தான் அல்லாஹ் தஆலா படைச்சிது. அதனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், இது மனுஷன் இல்லாமல் இன்னொரு ஆள் இயற்று இருந்த இந்த குர்ஆன்ல பல பிரச்சனை வந்திருக்கும், பல கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அதனால நான் இறக்கி வச்சுக்கிறேன், அடியானுக்கு இறக்கி வச்சுக்கிறேன். அதில் பழசல் அல்லது பிழைகள் குறைகள் இல்லை. அதே மாதிரி இப்போ இது 2 பண்பு அல்லாஹ் தஆலா முதலாக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிற குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்னால் அதுதான் அந்த மெசேஜ் சஹாபாக்களுக்கு போகும். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை, இது உண்மைதான், அதில் பிழை ஒன்று இருக்காது. லா இவஜின்னு சொல்ல எங்களுக்கு விளங்காதானே. உண்மையில அரபுல இவஜின்றத்தை அந்த சமூகத்துக்கு உடனே விளங்கிக்கும். இதெல்லாம் உள்ளடக்கி அவங்க விளங்கிப்பாங்க. என்னன்னா அந்த வேர்ட்ல அர்த்தம் சரியா விளங்கும் அவங்களுக்கு தானே. இப்போ நாங்கள் அதுக்கு தான் பல உதாரணங்களை சொல்லித்தான் நாங்கள் அதை விளங்கப்படுத்தணும். இப்போ இது ஒரு வேர்டோடு அவங்களுக்கு சொல்லப்படுது. அதோட அடுத்த சொல்லப்படுது கையிமன். இது ரெண்டும் நாங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு மாதிரி இருந்தாலும் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனால் உண்மையிலே வித்தியாசமான வேறு கருத்துக்களை கொண்டு இருக்கணும். இல்லாட்டி அல்லாஹ் தஆலா 2 வேர்டை போட தேவையில்லை இந்த இடத்துல. கையிமன் இடத்துக்கான சரியான சொல் என்னச்சுன்னா முஸ்தகீம் என்ற சொல்ல நாங்கள் ஒரு தொல்நிலை முதல் இந்த நெஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். முஸ்தகீம்னு சொன்னால் அதை நாங்கள் மொழிபெயர்க்கிற நேரான வழியே தானே. நேரான வழின்றத ஒன்றை விட இஸ்திகாமத்தான வழின்றே சொல்லுவோம். இஸ்திகாமத்துன்னு சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தில் கண்டினியூவாக இருக்கணும். முஸ்தகீம்ன்ற அர்த்தம் ஒரு விஷயத்தில் அவர் கண்ட்ரோல் இருந்தேன்னா அவர் அதில் ஸ்டடியாக இருக்கணும். அப்போ குர்ஆனை பொறுத்தவரை எப்படின்னு சொன்னால் கையம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா பிரின்சிபல், அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்ல மேனேஜர். கையம் அல்ல குர்ஆனில் வரும் இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தில் இல்லத்தி ஹிய அக்வம். யார் ஸ்ட்ரேட்டாக இருக்கிறாரோ, யாரோட மைண்ட் ஸ்ட்ரேட்டாக இருக்கிறாரோ அவருக்கு குர்ஆன் லேசாக வழிகாட்டும். நிச்சயம் இன்னஹாதல் குர்ஆன் இல்லத்தி ஹிய அக்வம். அப்போ என்னன்னா கையமிட சொல்ல விளங்கப்படுத்தும் போது தப்சீர் ஆசிரியர்கள் விளங்கப்படுத்தினா ஒன்று பிரச்சனை இல்லாத குர்ஆன், ரெண்டாவது அதை பின்பற்றால அது மேனேஜ் பண்ணால கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளும். நாங்கள் குர்ஆனை பின்பற்றினோம்னா குர்ஆனோட கண்ட்ரோல் இருப்போம். அதோட கைடன்ஸ், அதோட லிமிட்ஸ் அதுக்குள்ளே அதை பின்பற்றாக்களை வைத்து கொள்ளும். கையம் என்ற சொல்லுக்கு அது மாதிரியான ஒரு விளக்கத்தினை கொடுக்கப்படுது. அதை எங்களை மேனேஜ் பண்ணும் அல்லது எங்களை நிர்வகிக்கும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகிக்கும். எங்களோட லைஃப்பில் உள்ள விஷயங்கள், எங்களோட வாழ்க்கையில்
நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கைட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனில் இருக்கும் குர்ஆன். அதை பின்பற்றார்கள் அப்படித்தான் அந்த குர்ஆன் வைத்துக்கொள்ளும். அப்போ இவ்வாறு இறக்கப்பட்ட குர்ஆனைத்தான் அவங்களுக்கு நபி அவர்கள் ஓதித்தாரார், அவங்களுக்கு ஓதி காட்டுறார், பின்பற்ற சொல்லி உங்களிடம் கேட்குறார். இந்த 2 பண்பையும் கொண்ட குர்ஆனைத்தான். எனவே நீங்கள் இதை பின்பற்றிட்டீங்கடா உங்களோட லைஃப்லையும் இவஜி இருக்காது. அப்படித்தானே குர்ஆனை பின்பற்றும் போது குர்ஆன் வழியில் போட முடியுதுன்னா எங்களோட லைஃப்லையும் குர்ஆன் மாதிரி தானே இருக்கும். அது சரியான வழியை தானே போகிறோம். அப்போ உங்களோட லைஃப்பும் நேராக தான் இருக்க போகுது, சரியான பாதையில் தான் போக போகுது. அதில் வளசல் அல்லது தவறுகள் பிழைகள் வர இயலாது. அதில் ஏதாவது நாங்கள் ஸ்லிப் ஆச்சலாம் பிழைகள் வரும். இந்த வழிகாட்டில் இந்த நாங்கள் கொஞ்சம் விடுபடும் போது தான் எங்களோட லைஃப்பில் பிழைகள் வரலாம். அதே போல் ஒரு கண்ட்ரோலான லைஃப் ஒன்று உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு நீங்கள் என்னதான் ஃப்ரீடமாக இருந்தாலும் ஒரு ஒரு செட்டப்புள்ளுக்கெல்லாம் நீங்கள் வாழணும், ஒரு கண்ட்ரோலுக்கெல்லாம் நீங்கள் வாழணும். இப்படியான ஒரு வேதத்தை தான் உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்துள்ளோம். எனவே இதை பின்பற்றத்தால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நீங்கள் உறுதியாக இதை பின்பற்றுங்க, உங்களுக்கு இதில் வெற்றி இருக்குது. இந்த விஷயத்தான் அல்லாஹ் தஆலா இந்த முதலாவது வசனத்தில் சொல்லிட்டு 2வது வசனத்துக்கு போகிறாங்க. 2வது வசனத்துக்கு போகும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறேன்ன 2 பண்பை பற்றி 2 விஷயத்துக்கு தான் இந்த குர்ஆன் இறங்குகிறேன்னு சொல்கிறாங்க. குர்ஆன்ட டோட்டல் நோக்கமே அதான். குர்ஆனில் அவ்வளோ வசனங்களை நாங்கள் எடுத்து பார்த்தா குர்ஆன்ட பிரதான நோக்கம் என்ன? நன்மையை சொல்கிற, தீமையை தடுக்கிறது தானே, தாவான்றது தானே. அம்ரு பில் மாரூஃப் வன்னஹி அனில் முன்கர், நல்ல விஷயங்களை சொல்லுங்க, அதே நேரம் மோசமான விஷயத்தை கண்டா நீங்கள் அதை கையாலேயோ அல்லது வாயாலேயோ அல்லது மனசாலேயோ அதை தடுங்க. அப்போ குர்ஆன் என்ன சொல்லுது? அதை சொல்லப்படுது என்ன? ஒன்று பாசும் ஒன்று பஷாரத் லியுபஷிர அல்லதீன யாமலூன சாலிஹாத். அடுத்தது இன்சார், அது சொல்லுவாங்க லியுன்சிர் அல்லதீன. இப்போ இதில் பாருங்க, பஷாரத்தை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பூரணமாக கிடைக்கும் என்ற விஷயத்தை சொல்கிறான். ஒரு நீங்கள் ஈமான் கொண்டு நல்லமல் புரிந்தால் உங்களுக்கு இந்த குர்ஆன் நல்ல அழகான ஒரு கூலியை தரும், அஜ்ரன் ஹசனா, ஒரு அழகான கூலியை தரும் என்று உங்களுக்கு சுபசோபனம் சொல்லுது. உங்களுக்கு எதிர்காலத்தில் நலவு நடக்கும்னு ஒரு பாசிட்டிவாக ஒரு மெசேஜை தாரதான் குர்ஆன் நோக்கம். அப்போ இதே நோக்கம்தான் பின்னுக்கு வர பல வசனங்களில் வருது தானே. நீங்கள் நன்மையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் எப்படிப்பட்டது, நிரந்தரமான சொர்க்கத்தின் பண்புகளை பற்றி பல குர்ஆன் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அழகான அல்லது நிரந்தரமான ஒரு இன்பகரமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும்னா, சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும்னா ஈமான் கொண்டு நல்லமல் புரியணும், முஸ்லீமாக வாழணும். எனவே அந்த சஹாபாக்கள் மக்கா காலத்தில் நீங்கள் ஈமான் கொண்டுட்டீங்க, நல்லமலும் புரிந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றி கிடைக்கும், அஜ்ரன் ஹசன, அழகானதொரு வாழ்க்கை கிடைக்கும். அப்போ இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்துங்க, ஒரு நன்மையான விஷயத்தை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா கொண்டு போய் முடிக்கிறான் எங்க? மறுமையோட. அப்படித்தானே, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா கொண்டு போய் முடிக்கிறது மறுமையோட. அது என்னன்னா, நீங்கள் ஒன்று இண்டிவிஜுவலோ அல்லது கலெக்டிவோ ரெண்டு மாதிரியும் எடுக்கணும். 2 மாதிரியும் எடுத்தாலும் நீங்கள் இப்போ இண்டிவிஜுவலாக சொல்லுங்களேன், சொசைட்டி தோத்து, சொசைட்டியில் உள்ள ஆட்கள் எல்லாரும் நல்லமல் புரிஞ்சு ஈமான் கொண்டு வாழ்கிறாங்க இல்லை. அதில் கொஞ்சம் பேர் அல்லாஹ் பார்த்தோன்னு சில வேலை நெகட்டிவாக ஆகலும் முடிவு. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் நன்மையை செஞ்சுட்டு வாழ்கிறீங்கன்னா உங்களோட முடிவு எப்படி மறுமையில் 100% சொர்க்கம் கிடைக்கும், தனியாளாக இண்டிவிஜுவலாக. அதனால தான் இந்த இடத்துல நல்லமல் பற்றி வரும்போது எல்லா இடத்துலையும் அல்லாஹ் தஆலா கொண்டு போய் தொடர்படுத்துறேங்கன்னு சொன்னால் மறுமையோட. உலகத்தில் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி கிடைக்கலன்னு அப்படி ஒரு அர்த்தம் ஒன்று இல்லை, உலகத்தில் கிடைக்கும், அதுகளே சொல்லப்பட்டு இது. ஆனால் அதிகமான இடங்களில் அதோட முடிவு எங்கே தொடர்படுத்தி இது மறுமையில. இதுலேயும் பாருங்க, இதில் வருது என்ன? அஜ்ரன் ஹசனா, அழகான முடிவு கிடைக்கும், மாக்கிசீன ஃபீஹி அபதா, அந்த முடிவில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள். உலகத்தில் இந்த நிரந்தரம் வைக்கலாது, ஆனால் தான் அல்லாஹ் தஆலா மறுமையோட தொடர்படுத்துகிறார்.
அப்போ இதைத்தான் பல வசனங்கள் எங்களுக்கு இன்னும் குர்ஆன்ல எத்தனையோ வசனங்கள் எங்களுக்கு சொல்லலாம். பஷிரில்லதீன் ஆமனு வாமிலு சாலிஹாத் அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் அப்படி சொல்லி வந்து அதிகமான இடங்கள்ல வரும். வஹும் ஃபீஹா ஹாலிதூன் சொல் வரும். வஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த இன்பத்தில், அந்த சந்தோஷத்தில், அந்த வெற்றியில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஆனா அடுத்த பக்கத்தில் சொல்லும்போது, தண்டனை பற்றி சொல்லும்போது உலகத்தை தொடர்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்றார். லியுன்சில் அல்லதீன இது வரும்போது அஸாபன் ஷதீதான் என்ன வருது? உலகத்தில் நாங்கள் மாற்றமாக நடக்கும்போது, இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடக்கும்போது, அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், கலெக்டிவாக இருக்கலாம், அதுக்குரிய தண்டனை இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். அர்த்தம் அதான். அது தாராளமாக நாங்கள் மக்கா காலத்தில் பார்த்தோம், அல்ல அதுக்கு முன்னுக்கு பார்த்தோம், அல்லது மதீனா காலத்தில் பார்க்குறோம், அல்லது இன்றைக்கு பார்க்குறோம். அந்த தண்டனைகள் வந்து உடனே கொடுக்கப்படுது. இப்போ மூசா நபியுடைய வரலாறு எடுங்களே, ஃபிரௌனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அல்லது யூசுப் நபியுடைய வரலாறு எடுங்களே, யூசுப் நபிக்கு எதிராக நின்ற அவங்களோட சகோதரங்களுக்கு யூசுப் நபி ஊடாகவே அதை எடுத்து காட்டப்பட்டு அது ஒரு தண்டனையாக அவங்களுக்கு ஒரு இழிவாக கொடுக்கப்படுது. அல்லது லூத் நபியுடைய சமூகம், ஆதி சமூத், இப்படி எடுத்துக்கொண்டு போனால் அப்படியே லிஸ்ட் ஒன்று எடுத்துக்கொண்டு போகலாம். அதே போல் மக்கா காபிர் எடுங்களேன், மக்கா காபிர் என்னதான் எதிர்த்தாலும் என்ன நடந்தாலும் கடைசிக்கு என்ன நடந்த மக்கா வெற்றிக்கு போகிற முன்னுக்கும் மக்கா வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முன்னுக்கு அவர்கள் அந்த தண்டனை அனுபவிச்சிருந்தார். குனி குறுகி ஏதோ ஒரு வேலை சரண்டர் ஆகி இழிவுபடுத்தப்பட்டு அவர்கள் அந்த தண்டனையை அவர்களுக்கு அனுபவிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இப்போ அதே விஷயம்தான் எங்களுக்கு இங்கே வரப்போகுதுன்னு சொன்னால், நாங்கள் சமூகத்தில் எல்லாரும் நல்லா இல்லாட்டி, சமூகம் நல்லா இல்லாட்டி, சமூகம் இஸ்லாமாக இல்லாட்டி, அப்படி சொல்லிடு நல்லா இல்லாட்டின்றது, சமூகத்தில் இஸ்லாம் இல்லாட்டி என்ன நடக்கும்? நான் நல்லடியாராக இருந்தாலும் சமூகத்தோட சேர்ந்து அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். நான் நல்லா ஐக்கியலும், என் பிள்ளைய நல்லா வளர்க்கணும், எல்லாம் எனக்கு நான் ஃபுல் ட்ரையாக இருக்கலாம். ஆனால் நான் போய் சேரப்போகிறேன் சமூகத்தோட, வாழ்கிற சமூகத்தோட அந்த பாவங்களுக்கு, அந்த கஷ்டங்களுக்கு, அவங்க செய்கிற பிரச்சனைகளோடு நானும் சேர்ந்து தான் அடிபட்டு போகணும். ஆயிஷா நாயோட ஹதீஸ் ஒன்று இருக்குது தானே, அழிவு வரும்போது இல்லை, ஒத்தை நல்லா தொழுதத்துக்கு அவனுக்கு மறுமேல 100% சொர்க்கம் கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் உலக வாழ்க்கையில் தண்டனை வரும்போது அவனும் அந்த தண்டனையை முகம் கொடுக்க வேண்டி வரும். ஆயிஷா நாயி ஹதீஸில் சொல்லும்போது ஒரு யுத்தம் வந்தால் அதால் அங்குள்ள எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்படும் ஹதீஸ் சொல்லும்போது ஆயிஷா நாயகர நல்ல ஆட்கள் இருந்தா, ரசூலுல்லாஹி சொல்வார், கெட்டவர்களுக்கு தண்டனை வரும்போது நல்லவர் கெட்டவர் இருக்கிற எல்லாருமே அதுக்கு முகம் கொடுக்கத்தான் வேணும். அதுக்கு அதை தடுக்க இயலாது, அதிலேருந்து எங்களால் தவிர்க்க இயலாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க, லியுன்சிர் அல்லதீன, அந்த வசனத்தில் வரும், லியுன்சிர பஅஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு. எனவே பாவம் செய்கிற ஒரு சமூகத்தில், அல்லது இஸ்லாம் அல்லாத, இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அஸாபன் ஷதீதன், அது கன்ஃபார்ம், அது கிடச்சி கொண்டு தான் இருக்கும். அது உலகத்திலே அந்த அஸாபை நாங்கள் பல பல வழிகளில் அதை அனுபவித்து கொண்டே போனாங்க. எங்களுக்கு விளங்காமல் சில அஸாபுகளை நாங்கள் அனுபவித்து கொண்டு இருப்போம். அது ஃபிசிக்கலி மட்டும் இல்லை, அது மென்டலியாக இருக்கலாம், அல்லது எங்களை சுற்றியுள்ள ஆட்களால் வரக்கூடிய அஸாபுகள் இருக்கலாம், பல வழிகளில் இருக்குது. அது அல்லாஹ் தஆலா அது ஒரு பெர்மனன்ட் ரூல். அது அப்போ அதுதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாங்க, தஃப்சீர் ஆசிரியர் சொல்லும்போது, நல்ல விஷயங்கள்னு வரும்போது மறுமையில நிரந்தரமாக அவங்களுக்கு அந்த வெற்றி இருக்கும். ஆனால் தண்டனைன்னு வரும்போது அதில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா இல்லையான்றதை விட சொசைட்டியாக கலெக்டிவாக செயற்படுறதுல அதில் வெற்றி உலகத்தில் முழு சமூகம் இஸ்லாமாக மாறினா தான் எல்லாரும் வெற்றி பெற்ற சமூகமாக மாறுவோம். அப்போ இல்லாட்டி எல்லாருக்கும் வரக்கூடிய தண்டனைகள், எல்லாரும் அந்த கஷ்டங்களை நாங்கள் தனிப்பட்ட முறையில் அனுபவித்து கொண்டு தான்
இருப்போம். எனவே மக்கா காலத்தில் நீங்கள் உங்களுக்கு தண்டனை அளிக்கப்படுது, அதில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, அதை பற்றி ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. அல்லாஹு தாலாட்டு மில்லதுன்ஹு அவன்ட்டு இருந்து ஒரு மிக கடுமையான வேதனை ஒன்று இவங்களுக்கு வரும். அது பத்ரி யுத்தத்தை விட வந்துச்சு. பல பல சம்பவங்கள் நடந்துச்சு ரசூலோட வாழ்க்கையிலே. அந்த அந்த துன்பங்கள் கஷ்டங்களை அவர்கள் படுவார்கள். எனவே இந்த சூறாட ஆரம்பத்திலே இந்த கான்செப்டை தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். என்னென்னா குர்ஆன் உண்மை, அந்த குர்ஆனில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த குர்ஆனில் 2 பிரதான பண்பு, 2 பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளும். இது 2 நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் மறுமையில் நிரந்தரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. இது 2க்கு எதிராக போனீங்கன்னா தண்டனை இருக்குது. இப்போ எதிராக போகிற ஒரு ஆளை பற்றி தான் அடுத்த வசனத்தை சொல்வது, இத்தகதல்லாஹு வலதா, அல்லாஹு தாலா ஒரு மகன் எடுத்துக்கொண்டான்னு சொன்னவனையும் நாங்கள் எச்சரிக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக இது ஜென்ரல் தானே, ஃபஸ்ட்டுக்கு ஜென்ரலாக வருது, அதுக்கு ஒரு வார்னிங் வருது, ஸ்பெசிஃபிக்காக இவர்களை இந்த ஆட்களை நாங்கள் எச்சரிக்கிறோம். காரணம் என்ன? அந்த சமூகத்திலேயோ அல்லது அதுக்கு முன்னுக்கும் அல்லது புறகும் வரப்போகிற என்னென்னு சொன்னால் பல விஷயங்களை நாங்கள் இந்த அல்லாஹ் தாலாவோட தொடர்புபடுத்துகிறேன். அப்போ அவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன சொன்ன மலக்களை பற்றி சொல்லும்போது மலக்கள் அல்லாவுடைய மகள் மாறினாகும். மக்காவில் மலக்கள் அல்லாவுடைய மகள் மாறுகள். அதே போல் கிறிஸ்தவர்கள் வந்து இதில் கிறிஸ்தவர் உதாரணமாக காரணத்துக்காக கிறிஸ்தவர் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் தான் இனி இருக்கிற நேரடி உதாரணம், டைரக்ட் உதாரணம். ஈசா நபியை மகன் என்று சொன்னார். ஆனால் இது இல்லாமக்கி அது காஃபிர்கள். ஓ, அதை அடுத்த பக்கத்தில் இவன் எடுத்தாங்க. ஆனால் அதே மாதிரி அதே சமூகத்திலையும் எடுத்தாங்க தானே. கொஞ்சம் நல்ல ஆட்கள் வந்து அல்லாவோட நேரடியாக தொடர்பான ஆட்கள். ஸோ அதே கான்செப்ட் தான் எங்கள்கிட்டையும் வந்து தரீக்காக்களோட பின்னுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் வரும்போது அது இந்தியா, பாகிஸ்தான் இந்த நாடுகளோட அவங்கள்ட்ட இருந்த அந்த ஹிந்து மதத்தோட தொடர்புபடுத்தி கலந்து வரும்போது வந்துச்சுன்னு கொஞ்சம் சமூகத்தில் நல்ல வேலை செஞ்சு கொண்டு ஹெல்ப் பண்ணி நல்லா மக்களை வழிகாட்டினவர் மௌத்தாயினொன்னே அல்லாவோட நேரடியாக டீல் பண்ணக்கூடியவர். அது ஒவ்வொரு வார்த்தை அவுளியாண்டால ஃப்ரெண்ட் தானே, ஒன்று ஃப்ரெண்டோ அல்லது ஏஜென்ட்டோ அல்லது ஏதோ ஒரு 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 கன்செப்டில் நாங்கள் அல்லாஹ் தாலாவுக்கு இன்னொருத்தர் இருக்கிறாங்க, இந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். இது வந்துச்சுன்னா இது ஷிர்க் இல்லை, அதுக்கு அங்கே ஒரு இடம் இல்லை. இந்த ஷிர்க் ஊடாக போன சொசைட்டி எல்லாம் தோத்ததான் உலகத்தில். ஷிர்க்கை பேஸ் ஆகிட்டு போன கன்செப்டோட போன சொசைட்டி தானே, அதெல்லாம் 100% அப்படியே தோத்தது. ரோம் எடுங்களேன், ரோம் உதாரணம். ரோமில் தானே இந்த கிறிஸ்டியானிட்டி ஒரு 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 மன்னன் ஏற்றுக்கொண்டது போகிற முழு ரோமும் கிறிஸ்டியனாக மாறுது. கடைசிக்கு என்ன நடக்குது? இது இங்கால வரக்குள்ள ஃபாதர்ஸ் மார் இந்த கிறிஸ்தவ அந்த திருச்சபை எல்லாம் இவங்களோட பக்கம் சொல்லும்போது அதுக்கு அங்கே நடக்க போகிற என்ன சொன்னால் அடுத்த பக்கம் சயின்ஸோ அல்லது அடுத்த பக்கத்தை ரிஜெக்ட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி தான் இங்கால வரப்போகுது. இதுக்கு அடுத்த ஆப்போசிட்டாக வந்துச்சு என்னென்னு சொன்னால் மார்க்கமே தேவையில்லைன்னு ஒரு கூட்டம். மார்க்கம் செல்ற அவ்வளோ போய் மார்க்கமே தேவையில்லைன்னு சொல்லி அடுத்த பக்கத்தில் சயின்டிஸ்ட் உருவாகினாரோ. கடைசிக்கு என்ன நடந்துச்சு? ரெண்டும் சேர்ந்து சமூகம் என்ற வாயில் தோத்து. அது கல்ச்சராக இருக்கலாம் அல்லது அவங்களோட ஒழுக்கமாக இருக்கலாம், டிசிப்ளினாக இருக்கலாம் அல்லது ரிலிஜனாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு சமூகம் என்ற வாயில் பல பிரச்சனைகள் முகம் கொடுக்கக்கூடிய சொசைட்டியை தான் கடைசி கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. ஏன்னா இந்த ஷிர்க்குட விளைவு. இதைத்தான் அல்லாஹ் தாலா எங்கே சொல்கிறேன்னா அந்த இடத்துக்கு போனால் அதை இந்த இடத்துல நிப்பாட்டணும். ஆரம்பம் தானே. இப்போ ஷிர்க்குன்றது வந்து எப்பயுமே பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். அப்போ இதை நாங்கள் டீப்பாக பேசிட்டு போன முடியும்னா ஷிர்க்குட விளைவுகள் தான் இந்த உலகத்துல அவ்வளோ. நாங்கள் எதை பேசினாலும் கடைசிக்கு போய் நிற்கும் அந்த இடத்துக்கு தான். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செஞ்ச ஒவ்வொரு வேலோட விளைவு தான் இந்த கணக்கு வச்சு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தோல்வியை இந்த முஸ்லீம் சமூகமும் அல்லது மனித சமூகமும் எதிர்கொள்ளும். எனவே அந்த இடத்துல அல்லாஹ் தாலா எச்சரிக்கிறான், அல்லாஹ் தாலாவுக்கு மகன் ஈக்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவானும். இன்னொரு வசனத்தில் வரும் எப்படின்னு சொன்னால், இப்படி அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று சொல்கிற வந்து எப்படின்னு சொன்னால், இந்த பூமி பொழந்து மலைகள் எல்லாம் தூளாகி
ஒரு நடுக்கம் வந்து ஒரு அழிவு வார மாதிரி ஒரு வேலை தான் இது. அதில் அர்த்தம் என்னன்னு இப்படியான ஒரு கன்செப்ட் ஏற்றுக்கொண்டா இங்கே எல்லாம் அழிஞ்சு போய்த்திடும். பூமி பிளந்து பட்டு எல்லாம் தூளாவி ஒரு ஒரு சடன் எர்த்குவேக்கோ அதை விட பவர்ஃபுல்லானது ஒன்று வந்து முழு உலகம் அழிகிற மாதிரியான ஒரு வேலை தான் அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்கிறேன்னு சொல்கிற இந்த கன்செப்ட். அது அல்லாஹ்தாலா அவ்வளோ அவ்வளோ பாரதூரம், அவ்வளோ ஒரு ஒரு பெரிய ஒரு பாவம் என்ற விஷயத்தை அல்லாஹ்தாலா அந்த இடத்துல எடுத்து சொல்கிறாங்க. இப்போ இதுதான் ஒரு ஸ்டார்ட்டுக்கே வருது என்னென்னா, ஆரம்பத்துலேருந்தே அல்லாஹ்தாலா பிரதானமாக வச்சு கொண்டு வார என்னன்னா இந்த ஈமான், அடுத்தது மறுமை, இந்த ரெண்டு கன்செப்டையும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்ன்றது தானே மக்கா காலத்தில் குர்ஆன் இறங்கின பிரதான நோக்கம். அப்போ அந்த நோக்கத்தை தான் இந்த சூறா ஆரம்பத்திலே ஸ்டார்ட் ஆகி வருது. அப்போ இப்படி சொல்கிற விஷயம் வந்து மிக பாரதூரமானது. அதுதான் அல்லாஹ்தாலா அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க, 6ஆவது வசனத்தில் சொல்லி போட்டு அஸ்ஸாபுல் கஹ்ஃபோட கதைக்கு அல்லாஹ்தாலா வாராங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் உறுதிப்படுத்துகிற அல்லது எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் தான் குர்ஆனில் இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல வர அடுத்தடுத்த கதைகள். இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமையில் அதுக்கு அடுத்த கிழமை இந்த ஒவ்வொரு கதையை எடுத்து அதை எப்படி இந்த கான்செப்டோட கனெக்ட் ஆகுது, எங்களுடைய ஈமானை எந்த அளவுக்கு மறுமையோட தொடர்படுத்துகிற விஷயத்தை நாங்கள் பிறகு வார கிளாஸ் எல்லாம் பார்ப்போம். முடிச்சுப்போமே.